ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஷீஷி. இப்போ இவ அவளை பற்றின கதையை தான் சொல்லிட்டு இருக்கா. என்னோட பேர் ஷீஷி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தேன். கம்பெனியில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னோட பாஸுக்கு வீட்டு வேலைக்காரியாகவும் இருக்கேன். அவர் ஆசைப்பட்ட சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் தான் என்னோட புருஷன் நிற்கிறாரு. இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி தான் இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தப்ப ஒரு பையன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பா. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, கதையோட ஹீரோ தான். 2 பேருமே முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் ஞாபகமே இல்லை. இப்போ அப்படியே 3 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு வர டாக்டர் இவ பிரெக்னெண்டா இருக்கதா சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவளுக்கு நிற மாசம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தனியாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வருவா. அவளை நர்ஸுங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவ இப்படி ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு வந்துட்டு இருக்கு. அவளை நர்ஸு தான் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உன்னை பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் வெளியில கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்னால் உங்களை பார்க்க முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமே உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் ப்ரெக்னெண்டா இருக்க விஷயம் என்னோட அம்மாக்கு தெரியாது, தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியல, எப்படிதான் இந்த வாழ்க்கையை கடந்து வர போறேன்னு தெரியலன்னு இவ முழிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட ஃபோன் கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே இவ எடுக்கலான்னு வர இன்னொரு பையன் அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ தான். இப்போ அவன் இவளுக்கு அந்த ஃபோனை எடுத்து கொடுத்துட்டு அவளோட முகத்தை பார்த்துட்டு இருக்க. இவ முகத்தை பார்த்தோன்னா அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்ததான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அந்த 1 நைட் ஸ்டாண்ட் நடந்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு தான். 2 பேரும் மாஸ்க் போட்டதுனால முகம் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாமல் போதையில் இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு போக இவ கீழே ஒரு பொருளை பார்க்குறா. ஹீரோவோட சட்டை பட்டனில் உள்ள பொருள் தான். அதை எடுத்து கையில் வச்சுட்டு இது கண்டிப்பாக அந்த பையனோடதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு. அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக வரான். இப்போ அவனோட அம்மா ஹீரோவை பார்த்தவொடனே என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா உனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டேட் பண்ணல, யாரையும் காதலிக்கல, எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, உன் பையன் ஒரு அவன்னு சொல்லி என் காதுபடவே பேசுறாங்க, உன்னை எல்லாரும் இப்படி தப்பா பேசுறதே என்னால கேட்டுட்டு இருக்க முடியலடா, சீக்கிரமா ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா, இல்லைன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னா உங்க அம்மா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோ அவன் கையில உள்ள பட்டன் காணுன்றதை இப்பதான் பாக்குறான். இது பாட்டி எனக்காக கொடுத்த பட்டன் ஆச்சு, இதை போய் மிஸ் பண்ணிட்டேன் நான் இவன் பார்த்துட்டு இருக்க. என்னடா உன் கையில எப்போதும் பாட்டி கொடுத்ததான் போட்டிருப்ப, அதை இப்போ தேடிட்டு இருக்க, மிஸ் பண்ணிட்டியா, பாட்டி அதை ஆசாசியா உனக்கு டிசைன் பண்ணி கொடுத்த பட்டன், சீக்கிரமா போய் அதை தேடி கண்டுபிடின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்பவே போகும்போது அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, டே ஒரு முக்கியமான விஷயம், ரேன் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டா, அவளை நீயே சின்ன வயசுலேருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க, எனக்கும் பாட்டிக்கு கூட அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேனா அவளை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ செக்அப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்த உடனே இவன் இந்த பட்டனை கொடுக்கலான்னு எந்திரிக்க அவளுக்கு பனி கூட உடைஞ்சிட்டு. அதை பார்த்த உடனே நர்ஸை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும்னு ஹீரோயினை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு என்னன்னே தெரியல, அவளை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. என்ன இந்த பொண்ணு தனியா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ள ஹீரோயினுக்கு பிரசவம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகுதுன்னு தான் வெயிட் பண்றீங்களா, குழந்தை பிறந்துருச்சா நான் போய் கேட்டுட்டு வரவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சைகை காமிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவள் ஹீரோவை பார்த்துக்கிட்டே ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறா. இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க நல்லபடியாக பிறந்திருக்காங்க, 2 பேரும் ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம்னா அவளோட ஃப்ரெண்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ டாக்டர் குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை இந்த ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு வராங்க. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த ரூமுக்கு வெளியே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு இவ கையை காமிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல யாருமே காணோம். சரிவா நார்மல் வார்டுக்கு போலான்னு அவளை நார்மல் வார்டுக்கு மாத்திட ஹீரோயின் கையில 2 குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கா. இந்த 2 பேரை எப்படிதான் நீ சமாளிக்க போறியே தெரியலடின்னு அவ சொல்லிட்டு இருக்க. எதை பத்தி கவலைப்படாத, இந்த 2 குழந்தைங்க தான் என்னோட வாழ்க்கையே, இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நானே என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பக்கத்துல உள்ள பொண்ணுக்கும் டெலிவரியா இருக்கு. அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணோட அம்மா ஹஸ்பண்ட்
எல்லாரும் கூட இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் ஒண்ணா அந்த பொண்ணை பாத்துக்கிறத பார்த்தவொன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏய் இந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா கிட்ட எப்ப சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா தெரியலடி, ஆனா சரியான நேரம் வந்தோன்னா அம்மா கிட்ட கண்டிப்பா எடுத்து சொல்லுவேன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ரூமுக்கு வெளியே 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயினோட தூரத்து சொந்த மாதிரி. இப்போ இந்த பொண்ணு அவ புருஷனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்கு. இப்போ அவ புருஷனை உட்கார வச்சுட்டு இந்த சைடு ஹீரோயின் இருக்க ரூம் பக்கம் எட்டி பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் கையில 2 குழந்தைங்க இருக்கிறத பாக்குறா. அது பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இவளுக்கு குழந்தை பிறந்திருக்கா, இவளுக்கு கல்யாணம் ஆனதா நான் கேள்விப்படவே இல்லை, சீக்கிரட்டா குழந்தைய பேத்துக்கிட்டியா, இரு உங்க ஆத்த கிட்ட வத்தி வைக்கிறேன்னு இவள போட்டோ எடுத்து அவங்க அம்மா கிட்ட வத்தி வச்சிடறா. இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்ன கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா இவளை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா என்னதமா நடக்குது உன் வாழ்க்கையில், இந்த 2 குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுகிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பதில்னு நான் சொல்றேன், உங்க பொண்ணு ஏதோ தப்பான காரியம் பண்ணியிருக்கா, அதுதான் நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஆன்டி அவளுக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, அவளோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கு, அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ல அவங்களும் அமைதியாக உட்காந்துடுறாங்க. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அம்மா இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, எப்படி இந்த குழந்தைங்களை வளர்க்க போற, அதுவும் 2 குழந்தைங்க, இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா, எல்லாரும் என்ன பேசுவாங்க, ஒன்னு அப்பா இல்லாம வளர்த்த மாதிரி உன் குழந்தைங்களே அப்பா இல்லாம வளர்க்கறதுக்கு நீ பிளான் பண்ணிட்டியான்னு அவங்க அம்மா கதறி கதறி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா இப்படி அழைக்கிறத பார்த்தவொடனே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஆண்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் வேலை பார்க்குற கப்பலில் நிறைய மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, அதில் 2-3 பேருக்கு பொண்டாட்டி கிடையாது, அவங்கள யாராவது ஒரு ஆளை உங்கள் பொண்ணுக்கு பார்த்து வைக்கலாம், நல்ல புருஷனாகவும் இருப்பாங்க, குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, பேசாட்டுக்கும் உன் புருஷனை விட்டுட்டு நீ அவனை யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி ஒன்று சொல்லலாம், அவன் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா அவளை பிடிச்சி திட்டி விட அவளை கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா, இவளை இப்படியே விடக்கூடாது, பின்னாடி போய் 2 வாங்கி விடணும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு திட்டுறதுக்காக போக, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் கிடையாது, இந்த 2 பேரும் என்னோட சொந்த குழந்தைங்க, இவங்களை நல்லபடியாக வளர்த்துக்குவேன், ப்ளீஸ்மா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், எங்கள் 3 பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு இவ அழுதுட்டு இருக்கா. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையே ஆயிடுச்சேமான்னு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. அவங்க அம்மா 2 குழந்தைங்க ஹீரோயின் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அவங்க அம்மாவோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவளோட குழந்தைய பத்திரமா பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா, ஏய் நீ ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணியிருந்தல, உனக்காக ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, அதுவும் கூ கம்பெனியில், அந்த கம்பெனியில் அசிஸ்டன்ட் வேலை காலியாக இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறா. இப்போ அவள் ஃப்ரெண்டு சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க அந்த கால் அட்டென்ட் பண்ணுறது ஹீரோ தான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சார் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வேலைக்கு ஆள் வேணும், அசிஸ்டன்ட் வேலை கிடையாது, சமைக்கிற வேலை, என் வீட்டுக்கு வந்து சமைக்கணும், 2 நாள் வந்து சமைங்க, உங்கள் சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி உங்களே கூப்பிட்றேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா சமைக்கிற வேலைக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க, 2 நாள் சமைக்கணுமா, சாப்பாடு பிடிச்சிருந்தா நான் அங்கேயே போய் வேலை பார்த்துட்டு வருவேன்னு சொல்ல, கவலைப்படாத குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ சொன்ன அட்ரஸ்க்கு வர அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அது பார்த்தோன்னே இவ ஹீரோக்கு கால் பண்ணி, சார் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே வெளியே ஒரு பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவளை போய் கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணை கூப்பிடறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு செக்யூரிட்டியாலும் உள்ள விட்டுறான். அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா, சாதாரண எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்த பொண்ணை பாஸே கால் பண்ணி உள்ள வர சொல்றாரு. அப்படி என்ன இந்த பொண்ணு கிட்ட ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ள வரா. ஏன்னா ஹீரோ தான் வீட்டோட பாஸ்வேர்டை சொல்லியிருப்பான். இப்போ உள்ள வந்து ஹீரோக்காக சமைச்சு வச்சுட்டு போக அடுத்த நாளும் இதே மாதிரி வேலைக்கு வரா. அவங்க அம்மா தான் இவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இப்போ அவங்க அம்மா வழி அனுப்பி வச்சுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ வழக்கம் போல ஹீரோக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோவும் அவ சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சாப்பாடு நல்லதா இருக்கு, இந்த பொண்ணோட கைப்பக்குவத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடா. இவ்வளோ ஹீரோக்காக நிறைய நாள் சமைச்சிட்டு இருக்கா. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல ஹீரோட வீட்டுல சாப்பாடு சமைச்சிட்டு இருக்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ வீட்டுல தான் இருக்கான். இப்போ ஹீரோ இவளை பார்த்த உடனே கிட்ட வந்துட்டு இருக்க. இவ தண்ணி எடுத்துட்டு திரும்பும் போது அந்த தண்ணி ஹீரோ மேலே பட்டுருது. அது பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு, யோ யாரையா நீ சட்டையை கழட்டி நின்றுட்டு இருக்க, எங்கிட்ட தப்பா நடக்க பாக்குறியான்னு இவ கையில கத்தி வச்சிட்டு இருக்க. என்ன நீ குத்த போறியான்னு ஹீரோ கேட்கிறான். உங்களே வா, ஒருவேளை நீங்க தான் என்னோட பாஸான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம ஊத்திட்டேன்னு இவ ஹீரோவா அங்க எங்கன்னு தொடச்சிட்டு இருக்க. நீ தொடச்சது போது கையை எடுன்னு சொல்ல இவ்வளவு டக்குன்னு கையை எடுத்துறா.
இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்ததா ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்னோட ஃபோனை எடுத்து கொடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். உனக்கு ஹாஸ்பிட்டலில் இப்போ தானே குழந்தை பிறந்துச்சு, அதுக்குள்ளே நீ வேலைக்கு வந்துட்ட, உன்னோட புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு புருஷனை யாரும் கிடையாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இவர் என்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு வச்சுட்டு அவர் பக்கத்து ஊரில் வேலை பார்க்குறாரு, எப்பயாவது ஊருக்கு வருவாருன்னு சொல்ல சரி பார்த்து பத்திரமா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இவர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார் போலேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பயந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கடவுளே பாஸ் என்னை வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது, எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும், அவர் மேலே தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன்னு இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இப்போ அவனை பார்த்தவொன்னு பாஸ் நான் வேணும்னு தண்ணி ஊற்றல, தெரியாம தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் பண்ணலன்னு இவ ஹீரோவை செக் பண்ணலான்னு வர அதெல்லாம் எதுவும் ஆகல, நல்லதா இருக்கேன்னு இவன் சொல்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் என்னை வேலையை வீட்டில் தூக்க மாட்டீங்களா ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல வழக்க போல எப்போதும் நீ உன்னோட வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்றதுக்காக வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அப்பாடா வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. என் பாஸ் மேலே நான் சுடு தண்ணியை ஊற்றிட்டேன்டி, அதை நினைச்சதே எனக்கு கவலையா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அவருக்காக ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருன்னு இவ சொல்ல இவ்வளோ சரின்னா அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மெடிக்கலுக்கு தான் வந்திருக்கா. சுடு தண்ணி மேலே ஊற்றிட்டேன், அதுக்கு மேலே அப்புறத்துக்கு ஏதாவது ஆயில்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னா ஆயில்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ வேலைக்கு வந்து வழக்கம் போல சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ஹீரோக்கு ஆயில்மெண்ட்டும் வச்சுட்டு போயிருக்கா. கூடவே ஒரு லெட்டர் இருக்கு, இந்த ஆயில்மெண்ட்டும் உங்களுக்காக தான், என்னை மன்னிச்சிருங்க பாஸ் நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த ஆயில்மெண்ட்டை பார்த்துட்டு அவன் அமைதியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஃபோன் நோண்டிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ குழந்தைங்களோட ஃபோட்டோவை அவளோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கான். அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க 2 பேரையும் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு, முகச்சாட கூட இது வித்தியாசமா இருக்கு, என்ன இவ குழந்தைங்க கூட மட்டும்தான் இருக்கா, அவளோட புருஷனை காணோம், நான் ரொம்ப யோசிக்கிறேன், அமைதியா சாப்பிட்டு வேலை கிளம்ப வேண்டியதா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ கிளம்பும் போது அவ கொடுத்த ஆயில்மெண்ட்டை பார்க்கறான். இப்போ ஹீரோ அந்த ஆயில்மெண்ட்டை கையில எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வரான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ அவனோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க அவனுக்கு கனவுல இந்த 2 குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கனவு வந்த உடனே ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு இதுக்காக எனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, ஒருவேளை தூங்குறதுக்கு முன்னாடி அவளோட குழந்தைங்களோட போட்டோவை பார்த்ததுனால இந்த மாதிரி எனக்கு கனவு வருதா, எனக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் தோணுனதே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ நைட்டு ஃபுல்லாக தூங்காம அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எந்திரிச்சு வர அந்த இடத்துல சாப்பாடை காணோம். என்ன சாப்பாடை காணோன்னு ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்புறான். எனக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க பாஸ் இன்னைக்கு வீக்கெண்ட் எனக்கு லீவுன்றதை மறந்துட்டீங்களான்னு அவ சொல்லிட்டு இருக்க இவளை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரில, ஒருவேளை இதே வீட்டில் தங்கி வேலைக்காரியா இருக்க சொல்லலாமா, சாச்சா அப்படி பண்ணக்கூடாது, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, வேற என்ன பண்ணி அவளை இங்கே வர வைக்கலாம், அவன் இந்த இடத்துல இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க அவனுக்கு அவனோட பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி டே இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், பாட்டி உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் டேட்டுக்காக நிறைய பொண்ணுங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் வீட்டில் உள்ளவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, இவங்க டார்ச்சர்லேருந்து எப்படியாவது நான் தப்பிச்சே ஆகணும், யாரையாவது பொய்யான கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நம்ப வைக்க வேண்டியதான், யாரை கூப்பிடலாம், சென்னை கூப்பிடலாமா, சேச்சா சென்னை கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, வேறு யாரை கூப்பிட்றது, ஒருவேளை இவ்வளோ கூப்பிடலாமா, ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற இருக்கு, கூப்பிட்டா ஒத்துக்குவாளன்னு தெரியலையே, ஆனா பார்க்க கல்யாணம் பொண்ணு மாதிரி தெரியல, இவகிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்க வேண்டியது தானே. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவ சுடு தண்ணி ஊற்றின காயத்தை ஃபோட்டோ எடுத்து ஹீரோயின் காமிச்சு வைக்கிறான். அந்த ஃபோட்டோவை இவ பார்த்தோன்னே என்னது இது பார்க்குறதுக்கு கறி மாதிரி இருக்குன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணி இந்த கறி பார்க்குறதுக்கு சுறா மீனோட கறி மாதிரி இருக்கு, இதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னதோ சுறா மீன் கறியா, அதை நல்லா பாருன்னு ஹீரோ சொல்ல பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியும் இல்லை மட்டன் மாதிரியும் இல்லை, அப்போ என்ன கறி அப்படின்னு கேட்க மனுஷ கறி, அன்னைக்கு சுடு தண்ணியை ஊற்றி என்னை பொசுக்குனியே அதோட காயம்தான்னு சொல்ல சாரி பாஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல நீ தெரியாம தான் பண்ணிட்டேன், ஆனால் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதை நான் அக்செப்ட் பண்ணல, உன்னோட மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணா நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்ல என்ன செய்யணும்னு இவ கேட்குறான். நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பாக உன்னோட சாரியை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பாஸ் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு இவ சொல்கிறான். என் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்ல என்னது கேர்ள் ஃப்ரெண்டா பாஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் போய் எப்படி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் நடிக்கிறதுக்கு மட்டும்தான், நீ ஒரு தடவை வந்து அவங்கள பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது லைஃப்பில், என்னை போட்டு அவங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோ கூப்பிட்டு இருக்க இவன் முடியாதுன்னு சொல்கிறான். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தரேன், இப்போ ஓகேவான்னு கேட்க இல்லை பாஸ் முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க சரி 20000 தரேன், இப்போயாவது வான்னு ஹீரோ கூப்பிடேன், எப்போ கிளம்பணும்னு டைமிங் மட்டும் சொல்லுங்க உடனே கிளம்பிடுறேன்னு இவ சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்பாடா போட்ட
பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு அவளுக்கு 20,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சிடறான். எனக்கு மத்தியானம் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம், சீக்கிரமாக ரெடியாகி நானே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இன்னுமே வரான். பார்த்தா ஹீரோ டிரைவரை கூட்டிட்டு வராம அவனே கார் ஓட்டிட்டு வந்திருக்கான். பாஸ் நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா நான் எங்க உட்காருறது, முன்னாடியா பின்னாடியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. முன்னாடியே ஏறுன்னு ஹீரோவும் சொல்றான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சீட் பெல்ட்டை போடலான்னு வரா. ஆனால் அந்த பெல்ட்டை இழுக்கவே முடியல. ஐயோ இது என்ன வர மாட்டேங்குது, இவர் இருக்க நேரமா பார்த்து இப்படி கோளாறு பண்ணுதுன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ இவ கஷ்டப்படுறத பார்த்தோன்னே அவனே இந்த சீட் பெல்ட்டை மாட்டி விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம இப்படிதான் நடிக்க போறோம் அப்படின்னு அவன் இடுப்புல கையை போட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு வீட்டுக்குள்ள பாட்டி ஆல்ரெடி இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோ கூட படிச்ச பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு கூட இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ இவ கூட தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோனை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்கே உள்ள எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவ கூட வந்ததை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி இன்னும் வேற ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுமா, கொஞ்சம் பொறுமையா இரு பேசிக்கலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அந்த பொண்ணுக்கு முகமே மாறி போயிடுது. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு போகலான்னு பார்க்க எங்கேம்மா போறா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அவ போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னா அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல பாட்டி இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்ன இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இப்ப கல்யாணம் பண்ணாம வேற எப்ப கல்யாணம் பண்றது, ஆல்ரெடி அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இங்க பாருமா உன் குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி இப்படி சொல்றதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு உதவி போட்டுறா. இன்னும் இருந்தாலும் பேசாம இருக்கான், ஏதாவது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு இவ வதஞ்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா பாட்டி கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும், நாங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள் காதலிக்கலாம்னு நினைக்கிறோம், காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல சரி சரி எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு பேரு குழந்தைங்க கிடைப்பாங்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னையா பேசாம உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது பேசியானு ஹீரோக்கு மறுபடியும் ஒரு உதவி போட்டுட்டு இருக்க. பாட்டி கல்யாணத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம் பொறுமையா பேசிக்கலான்னு அவங்க பாட்டியை சமாதானப்படுத்த பாட்டியை சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அழகான பொண்ணு மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான், என் வீட்டோட மருமகளுக்கு இதை கண்டிப்பா நான் கிஃப்டா கொடுத்தே தருவேன்னு சொல்ல ஆனா பாட்டி இது ரொம்ப காஸ்ட்லியானது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இவ சொல்லிட்டு இருக்க. நீ வேண்டான்னு சொல்லவே கூடாது, உன் கையில நீ போட்டுதான் ஆகணும்னு சொல்லி பாட்டி அவ கையில போட்டு விட இவ்வளவு வேற வழி இல்லாம இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவளை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போனோம், ஏன்னா வீட்டுல உள்ளவங்க அவளை தேடுவாங்கன்னு சொல்ல சரிடா பார்த்து பத்திரமா கூட்டு போ, ஏமா உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும், ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சரின்னா அவளோட ஃபோன் நம்பரை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரா. இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்தவொடனே பாட்டியை பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு சூப்பர் ஜோடியா இருக்காங்க, சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட நம்பர் வாங்கினாங்க இல்லையா, அவ வாட்ஸ்அப் டிபியை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிபியில் அவளோட குழந்தைங்க போட்டோ தான் வச்சிருந்தா, நல்ல வேலை அந்த டிபியை முன்னாடியே மாத்திட்டா. இப்போ இதை பார்த்தவொன்னே என்ன என் மருமக ஏதோ பூச்செடியெல்லாம் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்ல வேலை பாஸ், உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் என்னோட வாட்ஸ்அப் டிபியை மாத்தினேன், இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிட்டு இருந்திருப்போம், எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு, பாட்டிக்கு மட்டும் நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா என்ன கொண்டு போட்டுருவாங்க, எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கோம், சத்தியமே நல்லதுக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ண முடியாது, எப்படியாவது இந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணிருங்கன்னு சொல்ல நீ கவலைப்படாத நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பொண்ணை தேடுறேன்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளவு பாத்தீங்கன்னா பாட்டி கொடுத்த பிரேஸ்லெட்டை ஹீரோ கிட்ட கொடுத்து பாஸ் இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல உனக்கு கண்ணு தெரியலையா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அதை நீயே வச்சுக்கன்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்ப அடுத்த நாள் சமைக்க வரும்போது இந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு வரேன்னு அவன் இந்த பிரேஸ்லெட்டை அவளோட பேக்ல வச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக வழக்க போல சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு கூடவே இந்த பிரேஸ்லெட்டையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து சாப்பிடலான்னு அங்கே உட்காந்துட்டு அங்கே உள்ள சாப்பாடு பிரேஸ்லெட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி ஏண்டா நேற்று ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியே, உனக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் என்னதான் நடக்குது உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா என்ன உண்மையை பற்றி சொல்லணும், அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோதானா, இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தா திடீர்னு எங்கேருந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தானோ அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கா. எங்க பாருங்கம்மா நாங்கள் 2 பேரும் சீக்கிரட்டாக காதலிச்சிட்டு இருந்தோம், இப்போதைக்கு இந்த மாதிரி நோண்டி நோண்டி கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி ஹீரோ போனை கட் பண்ணிடுறான்.
இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன், ஆனால் ஃபியூச்சரில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்தே ஆகணும், அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல ஹீரோக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போக இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை ரொம்ப மிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. அந்த காலை பார்த்தோன்னே பாட்டி கால் பண்ணுறாங்களே, இப்படி உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுவேனே, இவ காலை அட்டன் பண்ணாமல் ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. பாஸ் உங்க பாட்டி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, ஒன்றும் பேச மாட்டாங்க, கால் பண்ணி பேசுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு பாட்டிக்கு கால் பண்ணலான்னு பார்க்க பாட்டி இவளுக்கு வீடியோ கால் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி ஏமா நான் கால் பண்ணேன் ஏன் நீ அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி பாட்டி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் அட்டன் பண்ண முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரிம்மா நாளைக்கு நீ வீட்டுக்கு வரணும், உனக்காக பாட்டி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ மட்டும் தனியாக வரணும்னு சொல்ல, என்னது தனியாவா, சரி பாட்டி வர்றேன் அப்படின்னு சொல்ல பாட்டி சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா உனக்கே பேரனுக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சி தருவேன், அப்படி ஒரு வேளை ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி பாட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி அவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோக்கு தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி டே உன் ஆளுக்கு நான் கால் பண்ணேன், அவளை டின்னருக்காக தனியாக இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக இன்வைட் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாட்டி ஓகேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஹா பாட்டிக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் கிளம்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கு, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, அவளை தனியாக அனுப்புறது அவளை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். நீ எனக்காக இன்னொரு உதவியே பண்ணணும், நீ பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக பாட்டியோட டிரைவர் உன்னை கூப்பிட்றதுக்காக வருவான், அவன் கூட தான் நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன யோசிக்கிறானா, இப்படி ஏதாவது அவளை இந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றி ஆகணும், அவன் வேற கல்யாணம் பொண்ணு குழந்தைங்க வேற இருக்கு, என்னால் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனை கூப்பிட்றதுக்கு ஹீரோவே அவளோட வீட்டுக்கு வர, என்ன பாஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, பாட்டியோட டிரைவர் தானே வரேன்னு சொன்னாங்கன்னு இவ கேட்க, பாட்டியோட டிரைவர் அட்ரஸ் தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாரு, அதனால தான் நானே பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான், இவன் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்க போல, அவளோட ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு வச்சுட்டு எங்க உன்னோட ஹஸ்பண்ட், உன் ஹஸ்பண்ட் கூட தானே இருக்கன்னு என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் அவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, அப்பப்போ தான் வந்து என்ன பாப்பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி இந்த அந்த பிரேஸ்லெட்டை கையில் போட்டுக்க, இல்லைனா பாட்டிக்கு சந்தேகம் வந்துருந்தா பிரேஸ்லெட்டை கொடுக்க, இவ்வளவு கையில் போட்டுக்கிறா. இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பாட்டி கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி எப்போ சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டவொன்னா ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். பாட்டியை பார்த்தீங்கன்னா என் பேரனுக்கு அந்த மாதிரி வியாதியா, என் பேரன் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வந்திருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை டாக்டர் எனக்கு பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்ல, பொண்ணுங்களை பிடிக்கலன்னா ஒரு வேளை பசங்களை பிடிச்சிருக்கானே டாக்டர் கேட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றதுனால என்ன தப்பான பையனை பேசிட்டு இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒரு பையனாக இருக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் அவளை நடிக்க வச்சிருக்கேனே, இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறத நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பாட்டியோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தவொடனே பாட்டியை பார்த்தீங்கன்னா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த வீட்டில் தனியா இருக்க எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமா, வா வந்து பக்கத்தில் உட்காரு, என்னடா பார்த்துட்டு இருக்க, போய் மருமகளுக்காக தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோவை தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா இங்க பாருமா பாட்டிக்கு அப்பப்போ ரொம்ப போர் அடிக்குது, உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் என்ன வந்து பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் வராங்க. இப்போ அவங்க கையில் ரத்தத்தோட வந்துட்டு பாட்டி காய்கறி வெட்டும் போது கையை கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்களுக்கு மருந்தெல்லாம் எடுத்து தடவிட்டு வந்து அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்ணுறான். வீட்டில் வேலை பார்க்குற ஆண்டி கையை கட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை அனுப்பி வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்க தான் போயிட்டாங்களா, அவங்களுக்கு பதிலாக நானே சமைக்கிறேன்னு சொல்ல, உனக்கு எதுக்குமா கஷ்டம் விட பார்த்துக்கலான்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை பாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வாமா உனக்கு கிச்சனை காட்டுறேன்னு அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட கோட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதில் ஹீரோயினோட ஸ்மெல் தான் வருது. என்ன இவளோட வாசனை என்ன ஈர்க்குது, இந்த மாதிரி ஒரு வாசனையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா பாட்டி உங்க கண்ணு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டி நம்ம முன்னாடி தான் இருக்காங்க, நம்ம நடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்
வரைக்கும் சமாளிச்சுக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, டே உன் ஆளு சமைக்கிறா, அவளுக்கு நீ தான் உதவி பண்ணியாகணும், கூடவே இருந்து உதவி பண்ணுன்னு சொல்ல, சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்துலேயே உட்காந்து அவள் கூட பேசிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, பாஸ் இந்த முட்டையை உடைச்சு ஊற்றி ஒரு பவுலில் போட்டு கலக்குங்கன்னு சொல்ல, நம்மளுக்கு முட்டை கூட உடைக்க தெரியல, இப்போ அவன் கண்ண பின்னான்னு உடைச்சிட்டு பவுலில் போட்டு கலக்கிட்டு இருக்க. இவரை வச்சுக்கிட்டு எப்படி தானே சமைக்க போறேன்னு தெரியலேன்னு இவ சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சமைச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பாட்டி பார்க்குறப்பல நம்ம 2 பேரும் உண்மையான கப்பிள்ஸ் மாதிரி நடிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் பாஸ், கவலைப்படாதீங்கன்னு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பாட்டி முன்னாடி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா பேரு குழந்தைக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை போல, சீக்கிரமே பேரு குழந்தைங்க வந்துருவாங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்க. எனது பேரு குழந்தை அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்போ பாட்டி இவ சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு, உண்மையாவே உன் கையில் ஏதோ மேஜிக் இருக்குமா, உன் சாப்பாடு டேஸ்டா இருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு சின்ன வயசுல நீ இவ்வளவு சூப்பரா சமைப்பண்ணு, உண்மையாவே உன் சாப்பாடு வேற லெவல்ல இருக்குன்னு பாட்டி அவளை பாராட்டிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோம்னா பாட்டி பாத்தீங்கன்னா, எங்க பாருமா அவனுக்கு நீ சாப்பாடு சர்வ் பண்றதும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பாத்திர விலைக்கு வைக்கிறது தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, டே மறக்காம பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு போக, இவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாலுக்கு வராங்க. இப்ப ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, பாஸ் வீட்டுக்கு போகலாம், வாய் திறந்து பேசுங்கன்னு இவ சிக்னல் காமிச்சிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பாட்டி ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோன்னு சொல்ல, சரிடா இப்போதைக்கு கூட்டு போ, ஆனால் இன்னும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் இவளுக்கு கால் பண்ணி வர சொல்லுவேன், அப்போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வரான். இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு பாட்டியை பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல, உண்மையான கப்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவில் வெளில கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. உன்னோட டாஸ்க்கை நல்லபடியா முடிச்சிட்டேன்னு சொல்ல, ஆமா பாஸ் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி உன்னோட அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்கன்னு ஹீரோ கேட்குறான். என்னோட அப்பாவை நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நான் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போதே எங்க அப்பா எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்ல, எனக்குன்னா அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு இவ அவளோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி வா வீட்டுக்கு போலான்னு அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவளை வீட்டில் ட்ராப் பண்ணோன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாஸ் இன்னைக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, எவ்வளோ பணம் வேணும்னு ஹீரோ கேட்குறான். இன்னைக்கு உங்க வீட்டில் சமைச்சிருக்கேல அதுக்காக 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் சரினா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து பணத்தை அனுப்பி வைக்க, ரொம்ப தேங்க்யூ பாஸ் நீ இவ தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ இப்படி பண்றது பார்த்தோன்னே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல இவளோட அம்மா குழந்தைங்கன்னு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட அவங்க அம்மா டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. என்னம்மா வேலை முடிஞ்சு வந்துட்டியா, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டு வேலை பார்க்கறதுக்காக வர, ஹீரோயின் அவளோட குழந்தைய பார்க்குறா. உங்களுக்காக தான் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சீக்கிரமே நம்ம எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு அவளோட குழந்தைய பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு மறுபடியும் அந்த கனவு தான் வருது. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க இவங்க எல்லாரும் கூடவும் ஹீரோ சந்தோஷமா வாழ்ற மாதிரி அந்த கனவு வந்தவொடனே ஹீரோ மறுபடியும் எந்திரிச்சிடான். இதுக்காக இந்த மாதிரி கனவு வருது, ஒருவேளை எனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, அவளோட குழந்தைங்க ஏன் கனவுல வராங்க, அதுவும் அவ்வளோ கூடவே சேர்ந்து வராளே, என்னாச்சுன்னு தெரியலையே கடவுள்னு ஹீரோவை மண்டையில் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வேலை பார்க்குறேன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நைட்டு கனவுல ஹீரோ இவளை கிஸ் பண்ணுற மாதிரி கூட கனவு வந்துச்சு. அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். என்ன பாஸ் ரொம்ப நேரமாக லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை யோசிச்சுட்டு இருந்தேன், நீ போய் சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சமைக்கிறதுக்காக வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்குறத ஹீரோயின் நோட் பண்ணுறா. என்ன அவர் என்னையே குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கு, சச்சா அவரே என்ன பார்க்க போறாரு, அவரெல்லாம் கண்டிப்பாக என்ன பார்க்க மாட்டாருன்னு இவ சமைச்சு முடிச்சுட்டேன் பாஸ் சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல, என்ன இவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்ட, சரி வெயிட் பண்ணி நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் பாஸ் நானே பார்த்துக்கிறேன்னு இவன் இந்த இடத்த வீட்டு போக, அவள் போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு, அவளை ஏன் நீ வீட்டில் ட்ராப் பண்ணணும், உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, இல்லை அவன் மேலே காதலுக்கு இதில் விழுந்துட்டியா, அவள் கல்யாணம் பொண்ணு இந்த மாதிரி பையன் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பானு இவன் ஹீரோனை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட பைத்தியமாகவே ஆயிட்டான். இப்போ அவன் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டுங்க தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி, டே இன்னும் 2 நாள் நான் நம்ம ஊருக்கு வர போறேன், வந்தவனே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண ஓகேவான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இவ்வளோ பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே மாதிரி தோன்றாங்க, ஏன் தான் அப்படிலாம் எனக்கு தோணுதோ தெரியல, முக்கியமாக அந்த ஜியா வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அவளோட நினைப்பவே இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன கேட்குறானா, இன்னும் 2 நாள் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு வந்து நீ சமையல் பண்ண நல்லா இருக்கும், உனக்கு அதுக்காக நான் போனஸ் கூட தரேன்னு சொல்ல, சார் நீங்கள் சாட்டர்டே என்ன கூப்பிடுறீங்க, சாட்டர்டே வீக்கெண்ட் ஆச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்க, அதுக்கான பணம் நான் உனக்கு
கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா சாட்டர்டேவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பார்ட்டிக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இருக்கானுங்க. இப்போ இவ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் சமைக்க போறேன், நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ சமைக்கிறதுக்காக போக, டேய் யார் அந்த பொண்ணு, பாக்குறதுக்கே அழகா இருக்கா, இவ்வளவு அழகான பொண்ணு தான் நீ செஃபா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க கூட இருக்காங்க. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம அமைதியா இருங்கடான்னு சொல்ல, என்னடா சொல்ற கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனா பார்த்தா அப்படி தெரியல, பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு இவனுங்க பேசிட்டு இருக்க. வாய் மூடிட்டு அமைதியா இருங்கடா, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசுனீங்கன்னா துரத்தி விட்டுருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் வந்து பேசிட்டு இருக்கா. நீ தனியாவே சமைக்க போற, நான் வேணா உனக்கு உதவி பண்றேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா உன் கையில எவ்வளவு அழகான நெயில் பாலிஷ்லாம் போட்டிருக்க பாரு, அவளுக்கு உதவி பண்ண போனா அந்த நெயில் பாலிஷ் என்னத்துக்கு ஆகிறது, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு வரான். ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுவா போல. அந்த விஷயம் தெரிஞ்சுதா ஹீரோ அவளை கூட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஷோல்டர்ல எல்லாம் கையை போட்டு ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க. இன்னும் இவர் இந்த பொண்ணு கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காரு, பேசாட்டுக்கு நடிக்கிறதுக்கு இந்த பொண்ணையை கூப்பிட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு நம்மளை கூப்பிடுறாரு. இவர் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் சேர்ந்ததே இல்லையா, ஒருவேளை நம்ம பாஸ் அந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பாரோ அப்படின்னு ஹீரோவை தாப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயின் இப்படி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாருடி, உன்னோட திருவிளையாடலாம் அவகிட்ட காட்டாத, அமைதியா வந்து உட்காந்துட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்ல, டே எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போடான்னு இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாமா, பாஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு போறது, கெஸ்ட் வேற வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின்க்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. எப்பதாண்டி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடி பாஸ் எனக்கு வேலை வச்சுட்டாரு, அதனால இப்ப வர முடியாதுன்னு இவ பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த சைடு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட சாப்பாடை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவளோட சாப்பாடை பத்தி பெருமையா பேசுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட மனசுல என்ன பிடிக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை ஃபர்ஸ்ட் செஞ்சு போடணும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல இந்த ஜியா இவனோட மனசுல இடம் பிடிச்சிட்டாலே, ஒருவேளை நானும் சமைக்க கத்துக்கிட்டா அவனோட மனசுல இடம் பிடிச்சிருவேனா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு போல. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஒரு பொண்ணுமே வரா, ஹீரோ ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு ஹீரோனை பார்த்தோன்னே, உன்னோட சமையல் பத்தி நிறைய சொல்லியிருக்காம்பா, வார எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சரின்னு எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா ஜியா வா 2 பேரும் சேர்ஸ் பண்ணலான்னு அவன் ஹீரோயின் கூட சேர்ஸ் பண்ணலான்னு வர ஹீரோ தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கிளாஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு வாங்குற சரக்கு அடிக்கலான்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப இவனுங்க எல்லாம் கிட்டத்தட்ட மட்டையாகிற ஸ்டேஜ்ல இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஜியா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு ஹீரோயின் ஃபோன் நம்பர் கேட்க அவளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பார்த்தா எல்லாரும் கிட்டத்தட்ட மட்டையாகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஏண்டா பத்திரமா வீட்டுக்கு போயிருவே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கரெக்டா போயிருவேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி அவ புலம்பிட்டு இருக்க. ஆமா கம்மியா குடிக்கணும், ஓசில கிடைக்குதுன்னு ஓவரா குடிச்சா எப்படா ரோடு தெரியும்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோனை பாத்தீங்கன்னா சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா போங்கன்னு அவங்க எல்லாரையும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாய் சொல்லிக்கிட்டு பின்னாடி நடந்து வர ஹீரோவோட கால் தடுக்கி கீழே விழுற மாதிரி போறா. அது பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சிடறான். சாரி பாஸ், அவங்கள பார்த்துட்டு நான் உங்களை பார்க்காம விட்டுட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு வச்ச தட்டு பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்கறத ஹீரோயினை நோட் பண்றா. இது இருந்தாலும் ஏதோ விரிக்க பார்க்குற மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவ டக்குன்னு ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு, பாஸ் நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன்னு சொல்ல, இது என்னோட வீடு, நான் எந்த இடத்துல உட்காரணும் என்ன பண்ணணுன்றத நீ சொல்லாதுன்னு சொல்ல, சரி பாஸ் இது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி தூங்குறத பார்த்தோன்னு என்னாச்சு இந்த ஆளுக்கு சரக்கு அடிச்சதுல தலைவலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னன்னு ஹீரோ கேட்குறான். என்னாச்சு பாஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே போல வயிறு லைட்டா வலிக்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொடுத்து என்னங்க பாஸ் இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவை அதை வாங்கிக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் நல்லா இருந்ததானே நமக்கு சம்பளம் கிடைக்கும், இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டேய் கண்ணு முழிச்சு பாடுறான், அவ கல்யாண பொண்ணு, அவளுக்கு 2 குழந்தைங்க கூட இருக்காங்க, அவ மேல ஆசைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனோட மனசை அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ
ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாஸ் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தீங்கன்னா எனக்கு இவளோட நினைப்பாவே இருக்கே அப்படின்னா அவனோட போன் எடுத்துட்டு மறுபடியும் இவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை தான் பாத்துட்டு இருக்கான். அதுல அவ குழந்தைங்க கூட இருந்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இவங்க கூட இருந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, டே என்னடா யோசிக்கிற, கல்யாணம் பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குற, எனக்கு ஏன் தான் அப்படி தோணுதோ ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை ஜியாவை வேலையை விட்டு தூக்கிடலாமா, அதுல பார்க்காம இருந்தா அந்த பிரச்சனை சரியாயிருமா, ஒன்னும் புரியல, எப்படிதான் இதுல இருந்து வெளியே வர போறேன்னா தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு பாட்டி தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி அம்மாடிய பேரனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ உடனே பாக்குறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்ல, என்னது ஆக்சிடென்ட் அப்படின்னு இவ பதறி அடிச்சுக்கிட்டு, அம்மா எங்க பாஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு இவ போக பார்க்க, சரிம்மா பார்த்து போன உங்க அம்மாவை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவோட ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து இவ பயந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தானே கால் பண்ணி வர சொன்னேன், உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்ப அவன் உன் கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா அவரோட அப்பா நான் தாமா அப்படின்னு அவரு ஹலோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு அவருக்கு ஹலோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ கிட்ட பாசத்தோட கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னை பத்தி கவலைப்படாத, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமே சரியாயின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு ஹீரோ மேல ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னுங்க எல்லாரும் பாக்குறாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இவ்வளவு நேரம் என்ன கூடவே இருந்து பாத்துக்கிட்டீங்களா, இதுக்கப்புறம் என் கூட இவ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, உன் பையன் நம்ம எல்லாரையும் கழட்டி விட பாக்குறான் பாரு, மருமக வந்ததுக்கு அப்புறம் இப்பவே துரத்துறான் பாருன்னு அவங்க அப்பா கலாய்ச்சிட்டு இருக்க. சரிம்மா அவனை கூடவே இருந்து பாத்துக்க, உன்னை நம்பிதான் என் பேரனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அது பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, பாஸ் முடிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு, மயக்கம் ஏதோ வந்துருச்சா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு சேலரி தருவேன்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா பாஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உங்களை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் பாஸ், இதெல்லாம் பிரைவேட்டா ஏதோ மீட் பண்ற மாதிரி இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி நினைக்கிற, எனக்கு 2 வேளை சமைச்சு கொடுப்பல, இப்ப 3 வேளையை சமைச்சு கொடுத்து என்ன பாத்துக்க, அதுக்கான சம்பளம் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பிரச்சனைல இருந்து நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும், எப்படியாவது உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவை பாத்துக்கிறதுக்காக 2 பசங்க இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பசங்களையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவனை பாத்துக்கிறதுக்காக நீங்க இருக்க வேண்டாம், அவனை பாத்துக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்க போய் அடுத்த பேஷண்ட்டை பாத்துக்கலாம்னு சொல்ல, அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறாங்க. அது பார்த்தோன்னே இவங்கள பாத்தீங்கன்னா ஏமா அவங்க 2 பேரும் அமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அவனுங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைமே போதும் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்க. சரிடா இதுக்கப்புறம் நமக்கு இங்க வேலை இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா வெளியில என்ன பாத்துக்கிறதுக்காக 2 பசங்க நிப்பாங்க, அதுல ஒரு பையனை கூட்டிட்டு வான்னு சொல்ல, சரி பாஸ் வெயிட் பண்ணுங்க நான் போய் கூட்டு வரேன்னு இவ வெளியே வந்து பார்க்க வெளியில யாருமே காணோம். ஏன்னா பாட்டி தான் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாங்க இல்லையா. இப்ப அவ பாத்துட்டு வந்து பாஸ் வெளியில யாருமே இல்லைன்னு சொல்ல, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடு நான் பொறுமையா நடந்து போறேன்னு சொல்ல, எவ்வளவு சரி அந்த ஸ்டிக்கை எடுத்து கொடுக்குறா. இப்ப ஹீரோ பொறுமையா பெட்டை விட்டு எந்திரிக்க, அந்த இதுக்கு நர்ஸ் தான் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போறேன்னு ஹீரோ சொல்றான். ஏங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணிருக்கு, பெட்டை விட்டு நீங்க எந்திரிக்கவே கூடாது, எதுவா இருந்தாலும் பெட்ல தான் நடக்கணும், நீங்க யூரின் போறதுக்கான பாக்ஸ் உங்க பெட்டுக்கு கீழே இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ அதை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ அவளையும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி பாஸ் நான் வெளியே போறேன், நீங்க வெளியே முடிச்சுட்டு கூப்பிடுங்கன்னு அவ போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவால தனியா அந்த பாட்டில பிடிச்சி யூரின் போக முடியல. இப்ப ஹீரோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா பாஸ் நான் கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீங்க சம்பவத்தை முடிச்சிருங்கன்னு இவன் அந்த பாட்டில ஹீரோ மூஞ்சிக்கு நேரா நீட்டிட்டு இருக்க. அடியே அங்கே இல்லடி இங்கே அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சி சம்பவத்தை பண்ணி முடிச்சிடறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஐயோ என் மானமே போகுது, இதுக்குதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலன்னு ஹீரோ வெக்கப்பட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப ஹீரோ அவனை பார்த்தவனே என்ன சொல்றானா, எதுக்காகடா இவ்வளவு லேட்டா வர, நான் இருக்கேன்னா செத்துட்டேனான்னு பாக்குறதுக்காக வந்தியா, சீக்கிரமா வர மாட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ பண்ணதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில ஈரத்துணியை எடுத்துட்டு வந்து கையை தொடச்சுக்காங்கன்னு சொல்ல, கையில ஒண்ணு எதுவும் படல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவர் வேற அப்படின்ற மாதிரி இவ கையை தொடச்சு விட்டுட்டு இருக்கா. பாஸ் நைட் என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. நீ எப்போதும் என்ன சமைப்பியோ அதையே செய்யன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு தானே கொஞ்ச நாள் முன்னாடி டெலிவரி ஆனிச்சு, இந்த
இந்த பொண்ணு எப்படி இந்த இடத்துல, அதுவும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் இவரு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா பாஸ் அந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் வேலையை மட்டும் பாடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா இல்ல பாஸ், நீங்க யாருக்கிட்டே இவ்வளவு பொறுமையா பேசினதே கிடையாது, எல்லார்கிட்டயே கோவப்படுவீங்க, ஆனா அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா போயா இல்ல கொல்லவா, இதுல கைவலி வேற, இவன் வேற உசுர வாங்குறான்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப அவன் வெளியே ஓடி வந்துட்டு, இந்த ஆளை எந்த பொண்ணையும் காதலிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஊரே இந்த ஆளை அந்த மாதிரி பையன் சொல்லிட்டு இருந்துச்சு, ஆனா இவரோட மனசுலயே காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. என் சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா, ஐயோ நான் அவளை காதலிக்கிறேன்னு ஊருக்கே தெரியுது, அவளுக்கு தான் தெரியல, எப்படியாவது என்னோட ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி யோசிச்சுட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு ஹீரோவை பாத்துக்கிற அந்த பையன் தான் வரான். அவனை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுதான் நீ என்னை பாத்துக்கிற லட்சணமா, எங்கட போய் தொலைஞ்சிங்க, என் மானத்தையே வாங்குறீங்கன்னு இவன் திட்டிட்டு இருக்க. பாஸ் எங்க மேல எந்த தப்பும் இல்லை, நாங்க சொல்றதை கேளுங்க, பாட்டி தான் உங்களை பாத்துக்க வேணான்னு சொல்லி எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கிளவி பார்த்த வேலை தானே இது, எப்படிதான் கிளவிக்கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். சரிடா, இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, என் பக்கத்துல தான் இருக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா 2 குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா 2 குழந்தைய அழுதுட்டு இருக்காங்க. செல்லம் அழுக கூடாது அப்படின்னு இவளோட குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னமா ஆச்சு, உன் பாஸுக்கு நல்லபடியா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் சீரியஸ் தாமா, ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்க, இனிமே நான் சாப்பாடு சமைச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல, சரிம்மா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வானு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட குழந்தைங்களை பாக்குறா. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோவோட முகம் தான் ஞாபகம் வருது. இந்த குழந்தைய பார்க்கும்போது என்னோட பாஸோட முகம் மாதிரியே இருக்கு. ஒரு வேளை அன்னைக்கு நைட்டு எனக்கு 1 நைட் ஸ்டாண்ட் நடந்தது என் பாஸ் கூடவா, இதனால இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுன்னு தெரியலேன்னு அவளோட குழந்தையோட முகத்தையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோவை பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்கா, வந்து ஊட்டி விடுன்னு சொல்ல, எனக்கு ஊட்டி விடவா பாஸ், நீங்க என்ன குழந்தைய அவங்களுக்கு ஊட்டி விட, ஏன் பாஸ் இப்பெல்லாம் பண்றீங்க, நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்ல, என் கையில அடிபட்டிருக்க பாரு, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னா எனக்கு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொல்ல, ஹீரோ இப்படி சிறந்த பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்க பாருங்க பாஸ், நான் உங்களுக்கு ஆயமா வேலை பார்க்கறதுக்காக வரல, சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்தேன், எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இப்பவே இப்படி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே என்ன சொல்றேன்னா, நீங்க பாத்ரூம் போறதுக்கு உதவி பண்றேன், அப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுறேன், எங்க காட்டுங்க, என் குழந்தைங்க கூட பரவாயில்ல அப்படின்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. இவன் இப்படி பேசுறத பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க பாட்டி கால் பண்ணி, எப்போரா 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா பாட்டி இருக்கோம், எது பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை, பார்த்து பத்திரமா அவனை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போனை கட் பண்ண. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மறுபடியும் சாப்பாடு ஊட்டலான்னு வர 2 பேரும் ரொம்ப க்ளோஸா வராங்க. இப்ப அவங்க இப்படி க்ளோஸா வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறான். இப்ப டாக்டர் இவங்க 2 பேரை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவனை பாத்தீங்கன்னா உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இப்ப அவன் ஹீரோவை தான் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் டக்குன்னு ஹீரோவோட பெட்ஷீட் எடுத்துட்டு அவனோட காலை தட்டி பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, சும்மா தான் செக் பண்ணி பார்க்குறேன், எதுக்கு பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா தள்ளி போட, அவனை கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோ சொல்றான். அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவன் வேணும்னே ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி பேச, அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அவ போனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, டேய் நான் உள்ள வரும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, என்னடா நடக்குதுங்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நினைக்கிற முதல்ல எதுவும் கிடையாதுடா, அமைதியாயிரான்னு ஹீரோ சொல்ல, எதுவும் கிடையாதா, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, உன் வீட்டுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணுகிட்ட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற, கண்டிப்பா உன் மனசுல ஏதோ தப்பான என்ன இருக்கு, டேய் பார்த்து நடந்துக்க, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குன்னு சொல்ல, உன் வாய் முடிட்டு போனா நல்லா இருக்கும், காலில் செருப்பு போட்டிருக்கா, அந்த செருப்பு எடுத்து கூட உன் மூஞ்சில 2 அடி அடிக்கிறேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவட பாத்தீங்கன்னா, என்னடா நைட் ஷிஃப்ட் கூட பார்க்க போல, வேணா அந்த பொண்ணுக்கு பதிலாக நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கவான்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்க. டேய் நீ வாய் முடிட்டு போய் தொலையவே மாட்டியான்னு ஹீரோ அங்க உள்ள பொருளை தூக்கி கீழே வீசிட்டு இருக்க. ஹீரோயின் மறுபடியும் உள்ள வரா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச் பேக்கையும் சாவியை எடுத்துட்டு போக மறந்துட்டேன்னு அவன் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் பார்த்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை கலாய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் பொண்ணை காதலிச்சா ஏதாவது தப்பா, அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்க, சேச்சா ஏன் தான் அப்படிலாம் எனக்கு தோணுதோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, நான் அவளை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு கூட கண்டுபிடிச்சிட்டான், எப்படிதான் என் மனசுல உள்ளதை பூட்டி வைக்க போறேன்னு தெரியலையன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான்.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்காக சாப்பாடு சமைச்சுட்டு வந்து கொடுத்துட்டு, "பாஸ் உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு உங்கள பார்த்துக்கிறவர் இருக்காரு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, "பாஸ் நான் ஊட்டி விடவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போடா" அப்படின்ற மாரி ஹீரோவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "பாஸ் எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு" சொல்ல, "சரி கிளம்புன்னு" ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே அவ டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, ஐயோ போயிட்டாளே, கொஞ்ச நேரம் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டான். இவன் கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னை விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க இவளோட குழந்தைய பார்த்துட்டு இருக்க, அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, உன் பொண்ணு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பையனை பார்த்துட்டு போறா, அந்த பையனுக்கு 30 வயசு இருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, இதுக்காக அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறான்னு தெரியலன்னு ஹீரோயினை பத்தி வத்தி வச்சிட்டு இருக்க. ஒருவேளை அந்த பையன் இந்த குழந்தைங்களோட அப்பாவா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கு போல ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தவொன்னே, சும்மா அவர் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, எல்லாரும் முன்னாடி அவன் மேல கேரிங்கா இருக்க மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஹார்ஷா பேச, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றத மறந்துடாத, இதே மாதிரி அவளை நீ திட்டிட்டு இருந்தானா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பிடிச்சி திட்டி விட்டுருவேன்னு ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணுக்காக நீ என்னையே திட்டுறியா, என்னமோ பண்ணி தரலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்துக்கிறதுக்காக தான் இவ இருக்கால, உனக்கு இங்க என்ன வேலை, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, அவள இந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாஸ் அந்த பொண்ணு கண்ணாலே என்னை எரிச்சிருவா போல, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துங்க, உங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்காக அந்த பசங்களை கூப்பிட்றேன், நீ போக பார்க்க எங்கே போக பார்க்குற, ஒழுங்கா நீயே சாப்பாடு விட்டு, இல்லைன்னா போனஸை கட் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏன் பாஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா, என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க நீ சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கா, எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்க சொல்லி சம்பளம் தரேன், அதுக்கு போய் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்ல, எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்கன்னு இவ கேட்குறா. இன்னொரு 1 மாசம் இருப்பேன்னு சொல்ல, என்னது 1 மாசமா, ஒரு நாளைக்கு 30,000 சொன்னதுனால தான் ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்துக்க வந்தேன், ஆனா இப்போ இன்னும் 1 மாசம் இருக்கணும்னு சொல்றீங்க, என்னால எப்படி பாஸ் இருக்க முடியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்யாணான ஒரு பொண்ணு மேல நான் காதலில் விழுந்துட்டேன், இந்த விஷயத்தை பத்தி எப்படி இவகிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாம் என் தலையெழுத்து, வேற என்ன பண்றது பண்ணி தலையிறேன் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவோட கையை தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கிட்ட போறான். இவன் இப்படி கிட்ட வரத பார்த்தோன்னா அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவங்க கையை தொடச்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் வேற இருக்கான், என்னடா யோசிக்கிற, நீ மனுஷனா இல்ல மிருகமா, கல்யாணம் ஆன பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறியன்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவனை பார்த்தவொன்னே, டே என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை பத்தியா பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நீங்க எவ்வளவு படம் கொடுத்தாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அடைக்கிருக்கு பயலே, எனக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு நீ தான் உதவி பண்ணியாகணும், ஜியாவோட புருஷன் யாருன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, பாஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ போக, அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றானா, பாஸ் அவளோட புருஷன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலா அவளுக்கு புருஷனே யாருமே கிடையாது தெரியுமா, அவ அவங்க அம்மா கூட தான் இருக்கா, அவ வீட்டுல எந்த ஒரு பையனும் கிடையாது, அவளுக்கு கல்யாணமும் ஆகல, அவ கல்யாணம் ஆகாம தனியா இருக்கா, இந்த குழந்தைங்க பிறந்தவன பர்த் சர்டிபிகேட்ல கூட அப்பா பேர் கிடையாது, இந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னே தெரியல பாஸ், அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல கூட விசாரிச்சேன், அவளுக்கு கல்யாணம் ஆனதாவா அவளுக்கு புருஷன் இருக்கதாவா யாருமே சொல்லல, பக்கத்துல எந்த பேச்சுலர் பையனும் இல்ல, எல்லாரும் ஃபேமிலியா தான் இருக்காங்க, அவளோட புருஷன் யாருன்றது யாருக்குமே தெரியல, அந்த இடம் மட்டும் கேள்விக்குறியாவே இருக்குன்னு அவளோட டீட்டெயில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படின்னா எதுக்காக புருஷன் இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்லணும், இந்த குழந்தைங்களோட அப்பா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, நான் உடனே ஜியாவை பார்த்தாகணும்னு இவன் எந்திரிச்சு நடந்துட்டு இருக்க. என்ன பண்றீங்க, உங்க காலில் சர்ஜரி பண்ணிருக்காங்க நடக்காதீங்கன்னு சொல்ல அவளை உடனே நிப்பாட்டி ஆகணும். அவ முன்னாடி போயிட்டு இருக்கா, அவளை தடுத்து நிப்பாட்டணும்னு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. அவ ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப இந்த பொண்ணு ஹீரோனை பார்த்தவொன்னே, என்ன உன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கியான்னு கேட்க, இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போக பார்க்க, எங்கேயுமா போக பார்க்குறேன், அடுத்த மாசம் நானே இவனே கல்யாணம் பண்ணிக்க போறோம், அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ வரணும், பாவம் நீ புருஷன் இல்லாம 2 குழந்தைங்கள வளர்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறல, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு, என் கல்யாணத்துக்கு துணை பண்ண வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் பணம் தருவேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க 2 பேருக்கு கல்யாணமா கங்க்ராச்சுலேஷன் இவ கையை தட்டிட்டு போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ அவன் வந்து ஹீரோனை பிடிச்சிட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் இந்த கால் உடஞ்ச பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சிந்து பார்த்தோன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சு போய் கிடக்குறான், இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான அவங்க கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. இவங்க இப்படி கலாய்ச்சி
கலாய்ச்சதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி வெட்டிக்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போங்கன்னு அவங்க எல்லாரையும் துரத்தி விட அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் எதுக்காக அவங்க முன்னாடி பாய் ஃப்ரெண்டு சொன்னீங்க, அவங்க 2 பேருக்கு என்னோட குடும்பத்தை பற்றி தெரியும், எங்கள் அம்மா கிட்ட பற்றி வச்சிருவாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி பயப்படுற, உன்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிடுன்னு ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் பேசாம இருக்கா. இவ இப்படி அமைதியா இருக்கதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் சொல்ல வரதை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ, இதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க சொன்னேன், இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண இதை அந்த பையன் பார்த்துறான். ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கானே அந்த பையன் தான். இவங்க கிஸ் பண்ணிக்கிறத பார்த்தோன்னா அவ பாட்டிக்கு கால் பண்ணி பாட்டி மேடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடை கொடுத்துட்டு கோவமாக போனாங்க, ஆனால் சார் மேடமை சமாதானப்படுத்தி இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடறான். இவன் இப்படி போனவனா அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் அந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அந்த குழந்தையும் அவளையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்ல சீக்கிரமாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த குழந்தைங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு ஃபேக்கான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுன்னு சொல்ல அதை பார்த்தவனா அவன் ஷாக் ஆகிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஐயோ இது மட்டும் ஃபேக்குன்னு வீட்டில் உள்ள யாருக்காவது தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவாங்களே, என்ன பண்ண போறேன்னா தெரியல அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட குழந்தைங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா தடுப்பூசி போடணும்னு. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்க. அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா என்னம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் டயர்டா இருக்கேன்னு இவ அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்க. அதே இடத்துல தான் ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் இருக்கா. அவ இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னு என்னவ குழந்தைங்க கூட இருக்கா அப்படின்னு ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ஆளை கரெக்ட் பண்ண பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சைலண்டாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயின் அவள் குழந்தை கூட வாசலில் விளையாடிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவன பாஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறா, நீ ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வரா, பாஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ வேலைக்கே வர்றதில்ல அதான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, ஆனால் நான் தான் லீவ் போட்டிருந்தேன்ல அப்புறம் இதுக்காக என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்க 15 நாளாவா வேலைக்கு லீவ் போடுவாங்க, அதான் ஏதாவது பிரச்சனையானு பார்க்கறதுக்காக வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளோட அம்மாவை பார்த்தீங்கன்னா யாரம்மா அவர் அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா இவரோட வீட்டுக்கு தான் நான் சமைக்கிறதுக்காக போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா பாஸா இருந்தா வீட்டுக்கு வரணுமா என்ன அப்படின்னு கேட்க என்னாச்சோ ஏதாச்சும் தான் பார்க்க வந்திருக்காரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ அவங்க அம்மா கையில இருக்க குழந்தைய பார்க்குறான். 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இவனும் போய் வாசல்ல உட்காந்து குழந்தை கூட விளையாட ஆரம்பிச்சிடான். அந்த குழந்தைய பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு அன்பு வருது. சொந்த குழந்தைய பார்க்கும்போது யாருக்கு தான் அன்பு வராது. இப்போ ஹீரோ இப்படி விளையாடி முடிச்சுட்டு அந்த இடத்த வீட்டுக்கு கிளம்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்ல நான் இங்கே வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, நாளைக்கு பாட்டியோட பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவனை கூட்டிட்டு போறேன், அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கட் பண்ணா பாட்டியோட பர்த்டே பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோ இவ்வளோ கூட்டிட்டு வர பாட்டி இவளை பார்த்தவொன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா என் சொத்துல பாதி சொத்து என் மருமக பேருக்கு எழுதி வைக்க போறேன்னு அவங்க சொல்ல இவங்க இப்படி சொன்னது பார்த்தவொன்னே ஹீரோனோட முகமே மாறி போயிருது. இப்போ அவங்க எல்லாம் பாட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்துறா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு இவ ஹீரோவோட அம்மா கிட்ட வத்தி வச்சிரா. ஆண்டி அவளுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, உங்க பையனை ஏமாத்திட்டு இருக்கா, நீங்களே பாருங்கன்னா அவ போட்டோவோட காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஏய் எவ்வளோ நாள் என்ன என் பையனை ஏமாத்திட்டு இருக்க போற, உனக்கு 2 குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க இப்படி கேட்டதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவளை அடிக்கிற மாதிரி வராங்க. அது பார்த்த உடனே ஹீரோ தடுத்துடுறான். எங்க பாரு ஜியா அந்த இடத்த விட்டு போ, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின சரின்னு அந்த இடத்த விட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எதுக்காக அவளை அனுப்பி வச்ச, சொத்துக்காக உன்னை ஏமாத்தி கவுக்க பார்த்திருக்கா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்ல அவ மேல எந்த தப்பு கிடையாது, அவளை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க கூட்டு வந்தது நான் தான், எல்லா தப்பும் என்னோட தான் அப்படின்னு ஹீரோ அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நடிச்சிட்டேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்ன நடக்க போதோ ஒண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு நிம்மதியா தூக்க கூட வர மாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம், நான் உங்க கூட எங்கேயும் வரப்போறது கிடையாது, தயவு செஞ்சு இதோட முடிச்சிக்கலான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறான். அவங்க பாட்டியோட பிரேஸ்லெட், அப்புறம் ஹீரோ கையில் போடுற அந்த பட்டனு. இப்போ இதை பார்த்தவொன்னே இது என்னோட காணாம போன பட்டன் ஆச்சு, இது எப்படி வாங்கிட்டேன்னு கேட்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாம அப்போதான் அது கீழே கடந்து எடுத்தேன், அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கும் போது தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் என்னால் உங்ககிட்ட கொடுக்க முடியல, இதுக்கப்புறம் நம்ம 2
ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம், உங்க ஃபேமிலி பிரச்சனையை நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோ வீட்டில் உள்ள எல்லாரும் பயங்கர கோவத்தோட இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடி, அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தே ஆகணும்னு ஹீரோவோட அப்பா கோவப்பட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, பாட்டி எனக்கு உண்மையாவே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, ரெண்டு குழந்தைக்கு ஸ்டெப் ஆதரா இருக்க போறியா அப்படின்னு இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி முன்னாடி முட்டிக்கால் போட்டு, ப்ளீஸ் பாட்டி அந்த குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நல்லபடியா பாத்துக்குவேன், அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்ல. ஆனா அந்த ரெண்டு குழந்தைங்களும் உன்னோட ரத்தம் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டோட வாரிசா எப்படா என்னால அனௌன்ஸ் பண்ண முடியும், நீ பேசுறதெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்க முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த வீட்டு போக. ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் கேட்டு வீட்டு முன்னாடி முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நீ நினைக்கிறது என்னைக்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த வீட்டு போக. இந்த சைடு அவங்க அப்பா பாட்டின்னு எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்னதான் பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் தெரியலடா, அமைதியா வாங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ முட்டிக்கால் போட்டு போட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏண்டா இப்பதான் உனக்கு சர்ஜரி நடந்துச்சு, அந்த பொண்ணுக்காக உயிரை பணையம் வச்சிட்டு இருக்கா, என்னதான் காதல போ அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா இவ்வளவு ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர. இவ்வளவு பார்த்தோன்னா அவங்க பாட்டி அம்மா அப்பான்னு யாருமே பேசல, எல்லாரும் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்பதானே சர்ஜரி நடந்தது, அந்த விஷயத்த மறந்து போயிட்டு எல்லாரும் முன்னாடி முட்டிக்கால் போட்டிங்களான்னு கேட்க. ஆமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுல பெர்மிஷன் கேட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் முட்டிக்கால் போட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருன்னு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண. இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோட ஃபேமிலி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாத போலயே என்ன பண்ணி தலையிறது, கட்டி வச்சிடலான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரா. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா உன்னோட சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்ல அவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. இங்க பாருடா, நினைச்சதை சாதிச்சுட்டேன்னு நினைக்காத, நான் என்னைக்கு அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல. ஆமா உங்களோட நல்ல மனசு பத்தி எனக்கு தெரியுமா, இந்தாங்க உங்களோட வருங்கால பேர் குழந்தைய காட்டுறே பாருங்கன்னு ஹீரோவோட குழந்தைங்களோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. டி இந்த குழந்தை உண்மையாவே உன்னோட குழந்தை இல்லையா, உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, என்னங்க குழந்தைக்கு இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு இவங்க ரெண்டு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைங்க ஹீரோவோட குழந்தைங்கன்னு இருக்கு. அது பார்த்த உடனே பாட்டி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஹோட்டல்ல என் கூட இருந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க. இவ்வளோ ஆமான்னு சொல்றா. என்னாலதை நம்பவே முடியல. இன்னும் ஒரு கோஇன்சிடென்ட், நம்ம ரெண்டு பேருக்கு குழந்தைங்க இருக்குன்னு ஹீரோ சந்தோஷமாயிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவங்க இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவளோட ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அம்மா நமக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க, என்னோட கொள்ளு பேரங்களை உடனே பார்த்தா கூட சீக்கிரமா தூக்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நீ பிரெக்னண்டா இருக்கிறதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நான் உன்னை ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டேன், என்னோட சொந்த குழந்தைங்களே பார்த்துக்காம விட்டுட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டு மருமகளை நல்லபடியா பாத்துக்குவோம், நம்ம பேர பசங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும் அவங்க அம்மா சொல்ல. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோட குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, அந்த குழந்தைங்களோட அப்பா நான் தான், டிஎன்ஏ டெஸ்டே சொல்லிருச்சு அப்படின்னு ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோனோட அசிஸ்டன்ட் சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டை மாத்தி வைக்க சொல்லியிருப்பான் இல்லையா, ஆனா அவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது உங்களோட அம்மா அப்பா தான். இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த மேட்டரே அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரியாது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்க. இவனு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து உன்னால என்னைக்கு தப்பிக்க முடியாது, இனி வாழ்க்கை பூரா என் கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி அவங்க கல்யாண சர்டிபிகேட்டை போட்டோ எடுத்து பாட்டிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க, நேர்ல போய் சொல்லிக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அது வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாதுன்னு இவன் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு ஒன்னு சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.